ஹை மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதிகமான புரதச்சத்து நார்ச்சத்துங்க. இது மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட சத்து நிறைந்த பாசிப்பருப்பை வச்சு ஒரு வெஜ் ஆம்லெட் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கூட சொல்லலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். பாசிப்பருப்பு ஒரு கப், அதாவது 250 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. இது ஓவர் நைட் ஊற வச்சிங்கனாலும் சரி, இல்லை 4 மணி நேரம் ஊற வச்சிங்கனாலும் சரி. பாருங்கள், 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜார்லேயே நாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். தோசை மாவு அளவுக்கு நீங்கள் நல்லா ஃபைனாகவே அரைச்சிக்குங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாவு பொறுத்த வரைக்கும் புளிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அரைச்ச உடனே செய்யணும்னு நினச்சிங்கன்னா சோடாப்பு கொஞ்சம் போட்டுட்டு நீங்கள் 1 மணி நேரம் கழிஞ்சு கூட ஆம்லெட்டாக போட்டுக்கலாம். ஆனால் நான் முந்தின நாளே அரைச்சதுனால கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓவர் நைட் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தான் நான் ஆம்லெட்டாக போட்டேன். அடுத்த நாள் காலையில் ஆம்லெட் செய்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. இப்போ தேவையான பொருட்களை பார்த்தலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பச்சை மிளகாய் 3 சேர்த்திக்கங்க, நறுக்கிய கொத்தமல்லி சிறிதளவு, நறுக்கிய கறிவேப்பிலை சிறிதளவு, தக்காளி சின்னதாக 2 எடுத்திருக்கேன், 1/4 கப் இந்த சைஸில் எடுத்துருக்குறேங்க. பெரிய வெங்காயம் 1/4 கப், கேரட் 1/4 கப், தயிர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இது ஊறிட்டுருக்கிற நேரத்தில் நாம் இந்த வெஜ் ஆம்லெட்டுக்கு தேவையான தொட்டுக்கிறதுக்கு புளிச்சட்னி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு இந்த காம்பினேஷனுங்க, இது சூப்பராக இருக்கும். இதுக்கு சின்ன வெங்காயம் 250 கிராம் எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், கறிவேப்பிலை சிறிதளவு, லெமன் சைஸில் புளி சேர்த்திக்கிறேன். உப்பு தேவையான அளவு, வரமிளகாய் 1 அவங்கவுங்க காரத்துக்கேற்ப கூடுதலாக கூட சேர்த்திங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தாளிப்பு பத்தலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க, கொஞ்சம் நிறையாவே விட்டுக்குங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு அது பொரியட்டும். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், இந்த 2 நல்லா பொரிஞ்சு வரட்டும். கறிவேப்பிலை சிறிதளவு, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு உள்ளே சேர்த்திடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. மிக்ஸி ஜார் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலாசி அதையும் ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி விட வேண்டாம், இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்தளவுக்கே போதும். அவ்வளோதான், புளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெஜ் ஆம்லெட் ரெடி பண்ணிடலாம். தவா வச்சுக்குங்க, எண்ணெய் விட்டுருங்க. இப்போ 2 கரண்டி அந்த மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். ஊத்தப்பம் ஸ்டைல்லையே விடுங்க, ரொம்ப நம்ம தேக்கவெல்லாம் முடியாதுது. எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ இது திருப்பி போட்டுடலாம். மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், சூப்பராக வெஜ் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவை நம்ம வெஜ் ஆம்லெட்டாக போட்டு எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வெஜ் ஆம்லெட்டுன்னு சொல்லாமல் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு முட்டை ஆம்லெட்டான்னு கேட்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போடும்போது சுற்றி எண்ணெய் விட்டுட்டு மூடி வைங்க. நல்லா சைட்லலாம் கிறிஸ்பியாக நல்லா வெந்து வரும். இந்த மாவில் அதிகமாக நார்ச்சத்து புரதச்சத்து இருக்கிறதுனால
டின்னருக்கு சாப்பிட்றத விட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல டிஷ்ஷுங்க இது. எனக்கு இதில் 8லிருந்து 9 ஆம்லெட் கிடச்சிது. நல்லா டேஸ்டியாகவும் இருந்தது. இதுக்கு புளிச்சட்னி மட்டும்தாங்க நல்லா ஏற்ற ஒரு சைட் டிஷ்ஷு. பார்க்கும்போது சாப்பிட்லான் இருக்கா? இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளை வேறொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.